வணக்கம். நான் உங்கள் தாய்லாந்து தமிழன். இன்னைக்கு நம்ம ஆல் வெதர் ஃபார்முக்கு வந்திருக்கோம். பேங்காக்லேருந்து ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் இருக்குது. ஒரு 30 நிமிஷம் ஆகும். வாங்க, இதுதான் என்ட்ரன்ஸு. உள்ளே போய் பார்ப்போம். முதல்ல ஆடுங்கள்லாம் வச்சுருக்காங்க. எல்லாம் கட்டையாக இருக்குது. தாய்லாந்தில் உள்ள ஆடு. அதுக்கப்புறம் பக்கத்தில் இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து உள்ளே இருக்குது. இது வந்து பிக்கு இருக்குது. அப்புறம் அந்த தண்ணியில் கிடக்கிற அந்த அது பேர் என்னன்னு தெரியல, ஃபோட்டோ காமிக்கிறேன். இது இருக்குது. அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து மெயின் ஆஃபீஸு. இங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் ஃப்ரீ தான். மெயினாக உங்களுக்கு வந்து இங்கே சாப்பாடு எல்லாமே இருக்குது. தாய் ஃபுட்டு எல்லாமே சாப்பிட்லாம். ஆனால் வந்து ஹலால் கிடையாது. ஹலால் சாப்பிட்ணுன்னா நீங்கள் வீட்டிலேருந்து ஏதாவது வரப்போ இல்லாட்டா வெளியிலேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுக்கிட்டு அவங்கள்ட்ட பர்மிஷன் கேட்டுட்டு சாப்பிட்டுக்கலாம். இதுதான் இந்த ரெஸ்டாரண்ட்டு, இந்த ஆஃபீஸு. இது பார்த்தீங்கன்னா பசங்க விளாட்றதுக்கு சேண்டு, தொட்டி, இந்த இதெல்லாம் வச்சுருக்காங்க. உள்ள பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவே இருக்குது. அப்புறம் இங்கே சின்ன பசங்க விளாட்றதுக்கு அட்வென்ச்சரு மாதிரி வச்சுருக்காங்க. பேட்ரி காரு, பேட்ரி வெஹிக்கிளு. இது வந்து 20 மினிட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 60 பாட்டு சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் எடுத்துக்கிட்டு நீங்கள் அப்படியே ஃபுல்லாக அப்படியே சுற்றி வர வேண்டியதுதான். மெயினாக தயக்காரங்க இங்கே வருது ரிலாக்ஸ் பண்ணிட்டு உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு போகிறதுக்காக தான். உங்களுக்கு உள்ளே வந்து இந்த மாதிரி கிட்ஸு ட்ரெயினும் வச்சுருக்காங்க. நீங்கள் இந்த ட்ரெயினில் போனோன்னா அரௌண்டு 10 மினிட்ஸ் இந்த ட்ரெயின் போவோம். 60 பாட் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த ஃபார்மை ஃபுல்லாக ஒரு ரவுண்டு அடித்து சுற்றி காமிச்சிட்டு திரும்பி ஏறின இடத்துல இறக்கி விட்டுருவாங்க. இப்போ வந்து தாய்லாந்தை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபார்மிங்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். அதாவது 2 பக்கமும் தண்ணி இருக்கும். அதுக்கு சைடில் வந்து ஃபுல்லாக வந்து என்னென்ன பயிர் பண்ணுறாங்களோ, தென்னை மரமாக இருக்கட்டும், மற்ற பயிராக இருக்கட்டும், எல்லாம் அதை மாதிரி தான் ஃபார்மிங் பண்ணுவாங்க. நீங்கள் உள்ளே வந்து இங்கே நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப இயற்கையாக, ரொம்ப அழகாக இயற்கை சூழ்ந்த இடமா, அப்படியே எப்படி சொல்கிறது, ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம போன மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஃபுட்டு ஆர்டர் பண்ணி உங்களுக்கு தேவையான ஃபுட்டும் நீங்கள் வந்து இங்கே சாப்பிட்டுக்கலாம். பாருங்கள், ரொம்ப அழகாக, ரொம்ப பழமை மாறாமல் அந்த பழசை அப்படியே கொண்டு வந்துட்டாங்க. ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் அற்புதமாகவும் இருக்குது. இதில் மெயின் விஷயம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இங்கே என்ட்ரன்ஸ் ஃப்ரீ. நீங்கள் டிக்கெட் எடுக்க தேவையில்ல. நீங்கள் பாட்டுக்க பேங்காக்கில் இருந்தீங்கன்னா 25 மினிட்ஸ் ட்ரைவு. நீங்கள் பாட்டுக்கு கார் எடுத்துக்கிட்டு வந்துகிட்டே இருக்க வேண்டியதுதான். இங்கே பாருங்கள், ரேபிட், இதெல்லாம் முயல் குட்டி. இங்கேயும் வந்து டைனிங் பண்ணுற மாதிரி ஃபுட் கோர்ட் மாதிரி வச்சுருக்காங்க. ஒரு தாய்லாந்தில் வந்து ஒரு ஃபார்ம் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு விசிட் பண்ணால் போதும். ஸோ இதே மாதிரி வந்து ஃபார்ம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். பாருங்கள், இங்கே அந்த மாதிரி ஆடுங்கள்லாம் இருக்குது. நீங்கள் உள்ளார வந்தீங்கன்னா இங்கே ஸ்விம்மிங் பூலும் இருக்குது. இதுவும் உங்களுக்கு ஃப்ரீ தான். பசங்களை வந்து இந்த வெயில் நேரத்தில் நல்லா குளிக்க வைக்கலாம். ஆழம் கிடையாது, தாராளமாக வந்து நீங்கள் தெரியுமா பசங்களை குளிக்க வைக்கலாம். பெரிய ஆளுக்கு அலோடு கிடையாது, ஏன்னா ஆழம் கம்மி. பசங்க வந்து இந்த மாதிரி ஸ்விம்மிங் பூலில் வந்து குளிச்சிக்கலாம். இதுவும் ஃப்ரீ தான் உங்களுக்கு. இதுக்கு சார்ஜஸ் அவங்க எதுவும் பண்ணுறது கிடையாது. இதுதான் ஃபுல்லாக தென்னை மரம் தான் போட்டிருக்காங்க. அதை பாருங்கள், அந்த ட்ரெயினை காமிச்சவங்கள்ட்ட அந்த ட்ரெயின் எப்படி தான் அப்படி போயிட்டு அப்படியே ஃபுல்லாக அந்த ஃபார்மை ஃபுல்லாக சுற்றிட்டு திரும்பி அந்த என்ட்ரன்ஸுக்கே வந்துடும்.
பாருங்கள் இதான் ட்ரெயின் வர வழி. சவுக்க மரம்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள் பக்கத்தில் வந்து ரிவரு. இந்த ரிவரில் வந்து பாருங்கள் அது பக்கத்தில் அவ்வளோ சூப்பராக இருக்குது ரிவரு. இதில் வந்து இந்த போட்டு வேறு வருது. இந்த போட்டு எங்கே போகுதுன்னு எனக்கு தெரியல. இங்கே பாருங்கள் காமிக்கிறோம் பாருங்கள். மேபி இது பக்கத்தில் எங்கேயாவது போட்டு ஏறி போகிற மாதிரி உள்ள இடமா இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் அற்புதமாகவும் இருக்குது. சும்மாவா சொல்லியிருக்காங்க அமேசிங் தாய்லாந்துன்ட்டு. வெரி நைஸ். பாருங்கள் ரிவர் பக்கத்தில் ரிவர். ஏன்னா ஃபுல்லாக சவுக்க மரம். நான் சொன்ன ஸ்விம்மிங் பூலு தான். ஓகே, இந்த ரயில்வே ட்ராக்கில் நடந்து இப்படியே நம்ம போனால் நம்ம எங்கே ஆரம்பித்தோமோ திரும்பி அதே இடத்துக்கு போய் சேர்ந்துடலாம். இங்கே பாருங்கள் அப்படியே வந்து எப்படி சொல்கிறது, ஒரு ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங்கு. எவ்வளோ அழகாக செஞ்சுருக்காங்க பாருங்கள். நல்லா இருக்குது. இது உங்கள்ட்ட ஏற்கனவே காமிச்ச மாதிரி பசங்க விளையாடுறதுக்குள்ள இடம். பாருங்கள் இவ்வளோ வெயிலே வந்து உள்ள குளிர்ச்சியாக இருக்குது. ரொம்ப சூடாக இல்லை, ரொம்ப அழகாக இருக்குது சூடாக இல்லாமல். குடும்பத்தோடு உட்காந்து விளாண்டுட்டு உட்காந்துருக்காங்க. நம்ம சின்ன பிள்ளை அப்படி தான் மண்ணில் கிடப்போம். இவங்கெல்லாம் மண்ணை தேடுறதுக்கு எங்கேயும் தூரமாக எங்கேயாவது அழைச்சிட்டு வர வேண்டியதாக இருக்குது. பெரியவர் ஒருத்தர் உட்காந்து விளாண்டுட்டு இருக்காரு. சின்ன பிள்ளை விளாட உட்காந்துட்டாருன்னு நினைக்கிறேன். நீங்கள் இங்கே வர்றதுக்கு லொக்கேஷனுக்கு ஆல் வெதர் ஃபார்ம் அப்படின்னு அடித்தாலே உங்களுக்கு டக்குன்னு வந்துடும். உங்களுக்கு இதை மாதிரி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெரியணும், தாய்லாந்தில் உள்ளது எல்லா இடமும் தெரியணும், நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.